பரிதாரத்தை பூசிக்கொள்ள போருக்கு சென்றார் என் கணவர். போர்க்களத்திலே பகைவரை எல்லாம் வெற்றி கண்டு வெற்றியோடு வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் வரவில்லையே. அவர்தான் வரவில்லை. அவரோடு சென்ற படைவீரரும் ஒருவரும் வரவில்லையே. போர்க்களத்திலே என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று அனலிட்டு மெழுகு போன்று நான் உருகிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வருவாரோ எப்பொழுது வருவீர்கள் என்று பாவி நான் காத்துக் கொண்டிருந்தேனே. உதிரம் சொட்ட சொட்ட உங்களுடைய வலதுகரம் மட்டும் என் மடி மீது வந்து விழுந்து விட்டது. கண்ணான கண்மணியே, என் கருத்துக்கு செய்தவரே அத்தா அத்தா கண்ணான கண்மணியே, என் கருத்துக்கு செய்தவரே வேண்டாத இந்த வாழ்வை விட்டு பிரிந்தீரோ அத்தா. வெற்றியோடு வருவீர்கள் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேனே. மாண்டனையோ என்னை விட்டு மாவீரனே. மாண்டனையோ என்னை விட்டு மாவீரனே. தூண்டாமணி விளக்கே சுடங்கள் செல்லருமே. நீங்கள் போருக்கு போக வேண்டாம் அத்தா. நான் ஆகாத சொற்பனம் எல்லாம் கண்டேன். என் எதிரே ஆகாத சகுனங்கள் எல்லாம் வந்தது. போருக்கு சென்றால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று பாவி நான் பலமுறை எடுத்து சொன்னேனே. என் வார்த்தையை கேட்கின்றார். கண்ணே சுரோச்சனா, நான் இப்பொழுதே சென்று நிகம்பல யாகத்தை செவ்வனவே செய்து முடித்து போர்க்களத்திலே மாண்டு படித்தவனுடைய மைத்திரர்களையும் படை வீரர்களையும் உயிரோடு எழுப்பி வருகிறேன். நாம் அன்போடு வாழலாம் என்று அழுது கொண்டிருந்த எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு சென்றீர்களே அத்தா. இப்படி மாண்டு மனிதருவதற்காகவா என்னை விட்டு சென்றீர்கள் அத்தா? பாவி நான் என் மனதிலே எவ்வளவு ஏக்கங்களும் எண்ணங்களும் வைத்துக் கொண்டிருந்தேன். போர்க்களத்திலே இருந்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். உங்களுக்கு வெற்றி மாலை சூடி நெற்றியை வெற்றி திலகமிட்டு உங்களுக்கு ஆரத்தி எடுத்து அலங்கரித்து அழகுபடுத்த வேண்டும் என்று நான் ஆசை வைத்திருந்தேனே. அனைத்தும் அழிந்து விட்டதே அத்தா. இங்கே வந்து விழுந்ததே என் நாதன் கரம். இங்கே வந்து விழுந்ததே
கதறி துடிப்பேன். அத்தா அத்தா அத்தா, நான் எதை நினைத்தழுவேன், எப்படி எல்லாம் கதறி துடிப்பேன். அத்தா, உங்களோடு வாழ்ந்த காலங்களை எல்லாம் எண்ணி எண்ணி அழுவேனா, இல்லை இந்த வையகத்தை விட்டே மாண்டு மடிந்திருக்கிறேன் அதை நினைத்தழுவேனா, நான் எதை நினைத்தழுவேன். அத்தா, ஒரு சமயம் நான் நாகலோகத்தை சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னை வந்து பார்த்த நீங்கள், கண்ணே சுலோச்சனா, என் கண்களால் உன்னை கண்டுவிட்டேன் அம்மா, வாழ்ந்தால் இனி உன்னோடு தான் வாழ்வேன், இல்லை என்றால் இந்த வையகத்தை விட்டே மாண்டு மடிந்து விடுவேன் என்று எனக்காக உயிர் விடவும் துணிந்தீர்களே அத்தா, அதை நினைத்தழுவேனா, இல்லையவ இந்த வையகத்தை விட்டு மாண்டு மடிந்து விட்டீர்களே அதை நினைத்தழுவேனா. அத்தா, சிரித்த முகத்தை காண்பேனோ அத்தா, அத்தா, சிரித்த முகத்தை காண்பேனோ எனது நாதா, சிங்கார வாழ்வும் போலவே போருக்கு வேண்டாம் என்று தடுத்துரைத்தேனே பாவி, போருக்கு வேண்டாம் என்று தடுத்துரைத்தேனே பாவி, பொல்லாத சூழ்ச்சி செய்து திரிந்தாரோ உந்தனாலே, இங்கே வந்து விழுந்ததே என் நாதன் கரம், இங்கே வந்து விழுந்ததே. ஐயோ, இது எப்படிப்பட்ட கரம், எப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த கரமாயிற்றதே. என் நெற்றியிலே குங்கும திலகமிட்டு, என் கூந்தலிலே பூச்சூடி, என் கழுத்திலே மலர் மாலை சூடி, மாங்கல்யம் சூடி, அன்போடு கட்டி தழுவிய கரமாயிற்றதே. அத்தா, அப்படிப்பட்ட கரத்தை வெட்டி எறிந்திருக்கிறார்களே. அத்தா, உங்களை பார்க்க முடியாதா? ஐயோ, இந்த வலதுகரம் மட்டும் வந்து என் மடி மீது விழுந்ததன் காரணம் என்ன? அவர் இறந்து விட்டாரோ, இல்லை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரோ? எதற்காக இந்த வலதுகரம் மட்டும் வந்து என் மடி மீது விழுந்தது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நான் என்ன செய்வேன்? உண்மையில் இறந்தாரோ, அத்தா, உண்மையில் இறந்தாரோ எனது நாதன் உயிரோடு இருக்கின்றாரோ, கண்ணில் விழிப்பதற்கு கருதி அழைக்கின்றாரோ, கண்ணில் விழிப்பதற்கு கருதி அழைக்கின்றாரோ, காணாமல் நானும் இங்கே உயிர்தான் உள்ளேனோ, இங்கே வந்து விழுந்ததே என் நாதன் கரம், இங்கே வந்து அத்தா, உங்களை பறிகொடுத்து விட்டு தாயுடன் கன்று போல் நான் தன்னந்தரவியில் நின்று கதறிக்கொண்டிருக்கிறேனே. அம்மா சுலோச்சனா, அழ வேண்டாம் என்று எனக்கு ஆறுதல் செல்லவும் அருகிலே யாரும் இல்லையே. ஐயோ, போர்க்களம் வர வேண்டும், தங்களுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், தங்களுடைய மார்மீது விழுந்து புரண்டு கண்ணீர் விட்டு நான் கதறி அழ வேண்டும் என்று பாவி மனம் துடிக்கின்றது. நான் போர்க்களம் நோக்கி வருவதென்றால் அவ்வளவு எளிதான காரியமா? என் மாமனார் மாமியார் அனுமதி பெற்றுக் கொண்டல்லவா நான் போர்க்களம் நோக்கி வர முடியும். வருகிறேன், விடை பெற்றுக் கொண்டு இதோ விரைவில் வருகிறேன். மாமே, ராஜா, 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்து தாய் கதறண்டா ராஜா.
நினைக்கும் பொழுது நீ என்ன துடி துடித்தாயோ மகனே ராஜா. தெய்வமே இதற்கென்ன செய்குவேன் பேசி போலானே. பிள்ளையா பிறந்த ராஜா. என்னுடைய கணவரிடத்தில் சொன்னேன், தேவர்களுடைய பகமை வேண்டாம் சுவாமி வேண்டாம் சுவாமி அப்படி என்று எடுத்துரைத்தேன். இந்த பாவி வார்த்தை கேட்கவில்லையே. ஒரு பிள்ளையா அந்த பாவிகள் சாகடிச்சிட்டாரு.